நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? சாங் கேட்டு அப்படியே உட்காந்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாலிப நேரம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தமது அன்பை விளங்க பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது. அவருடைய அன்பு மிகவும் பெரியது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக
நீர் இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வேதத்தின் வசனங்களை நாங்கள் தியானிக்கையிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உடைய வார்த்தை ஆண்டவரே உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ அன்பு. இந்த உலகத்திலே பலரும் பலரை குறித்து நான் அன்பாயிருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்ற தகப்பனை மகன் கொல்லுகின்ற ஒரு காலம் இது. பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளை பெண் குழந்தையாக பிறந்தால் உடனடியாக கொல்லுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு இந்த உலகத்திலே தணிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் வேத புத்தகத்திலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அவர் மரித்தார். அவர் எதற்காக மரித்தார் என்று சொன்னால், நாம் மீட்கப்பட வேண்டும். நாம் பாவிகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆம், தேவ அன்பு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் காட்டுகின்ற அன்பை விட மிகவும் மேலான அன்பு என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் எதற்காக நம் மீது அன்பு செலுத்த வேண்டும்? அவர் ஏன் இந்த உலக மக்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை சற்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற நமக்கு அது பொருள் நிறைந்ததாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவன் இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் படைத்தவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மிடத்திலே அவர் அன்பு கூறுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவர் ஏன் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்பதை 3 காரியங்களாக நாம் இன்றைய தினத்திலே தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, தேவன் எதற்காக நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், நாம் பிழைக்கும்படிக்கு அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம் சகோதரனே, சகோதரியே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஆம், நாம் பிழைக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரும் இப்படியான ஒரு கேள்வியை கேட்கலாம்: இந்த இயேசு கிறிஸ்து யார்? அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். வேதவசனம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது, நாம் பிழைக்கும்படிக்கு
தேவனாகிய கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினார் என்று சொல்லி. ஒருவேளை ஆதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனையும் உருவாக்கி அங்கே கொண்டு போய் விட்டார். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு விடுகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எந்த மரத்தினுடைய கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரோ அந்த மரத்தின் கனியை இந்த மனுக்குலமானது ஆதாமும் ஏவாளும் புசித்ததினாலே இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் கடந்து வந்தது. பாவம் கடந்து வந்ததோடு மட்டுமல்லாமல் பாவத்தோடு மரணமும் கடந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், நாம் பிழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆதியிலே ஆதாமை ஆண்டவர் படைக்கின்ற பொழுது களிமண்ணினாலே அவனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனுஷனுக்கு ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் ஜீவ ஆத்மாவாக படைக்கப்பட்ட அந்த மனுக்குலமானது பாவம் செய்ததினாலே அது மரண ஆத்மாவாக மாறி போனது. நாம் ஜீவனோடு இருக்க வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நாம் பாவம் செய்கின்ற பொழுது நாம் அந்த ஜீவனை இழந்து மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்ததினாலே மரணமும் சேர்ந்து வந்தது. நாம் பிறக்கிறோம், ஆனால் ஒரு நாளிலே நமக்கு நிச்சயம் மரணம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் பாவம் செய்கிறதினாலே மரித்து போய்விடுகிறோம். அப்படியானால் இந்த மரணத்திலிருந்து நாம் பிழைக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிறாயோ? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். நீ பிழைக்கும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசி. அப்பொழுது உண்மையாகவே நீ பிழைத்திருப்பாய், நீ ரட்சிக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மரணத்தை ஜெயித்து பிழைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருவாய் என்பதை மறந்து போகாதே. இரண்டாவதாக, ஏன் தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தார்? நாம் விடுதலை பெறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிகவும் அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆம், பாவம் நம்மை கட்டி போட்டு இருக்கிறது, நம்முடைய மாம்சத்தை கட்டி போட்டு இருக்கிறது, நம்மையே கட்டி போட்டு இருக்கிறது. இந்த சரீரம் மரண சரீரம். இந்த மரண சரீரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் நம்மை விடுவிக்க கூடும்? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 39வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே அவன் விடுதலையாக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் உனக்குள்ளாக ஒரு கேள்வி இருக்கலாம். நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்து கொண்டிருக்கிறேனே,
யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி உனக்குள்ளாக அடிக்கடி கேள்வி கேட்டு கொண்டிருப்பாய். பொதுவாகவே நாம் நன்மையை செய்யத்தான் விரும்புகின்றோம். ஆனால் நாம் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் நாம் விரும்புகின்றதை செய்ய விடாமல் நாம் விரும்பாத தீமையை செய்வதற்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, பல நாட்களாக நீ உட்கார்ந்திருந்து, ஐயோ நாம் போகின்ற வழி தவறான வழி, நாம் ஒரு பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? யார் என்னை விடுதலையாக்க கூடும் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை விடுதலையாக்கும்படியாக, பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே பாவத்தை அவர் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். பாவத்திலிருந்து ஒரு மீட்பை, விடுதலையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் சம்பாதித்து தந்திருக்கிறார். தேவனுடைய அன்பு மிகப்பெரியது. பாவத்திலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து கல்லறைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்க்க அவர் கடந்து சென்றார். அவனை ஒருவனாலும் கட்டக்கூடாதிருந்தது. அவன் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய குடியிருப்போ கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாற்றம் பிடித்த இடத்திலே, அசிங்கமான இடத்திலே, ஒருவரும் இருக்கக்கூடாத இடத்திலே அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை ஒருவராலும் கட்டக்கூடாதிருந்தது. அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருப்பான். பல நேரங்களிலே கூச்சலிட்டு கொண்டிருப்பான். காரணம், அவனிடத்திலே லேகியோன் என்கின்ற பிசாசு இருந்தது. லேகியோன் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். கடந்து சென்றது மட்டுமல்லாமல் அந்த லேகியோன் பிசாசை அந்த வாலிபனிடத்திலிருந்து விரட்டினார். கட்டப்பட்டிருந்த அந்த மகன் விடுதலையாக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக கடந்து வந்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற நம்மை மீட்டெடுக்கும்படியாக, பாவத்தின் கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். பிதாவாகிய தேவன் நம் மீது ஏன் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். தேவன் ஏன் நம் மீது அன்பு கூர்ந்தார்? முதலாவது நாம் பார்த்தோம், நாம் பிழைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தார். அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக நாம் விடுதலை பெறும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தார். மூன்றாவதாக ஏன் பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாம் பாவத்தினாலே அழிந்து போய்விடக்கூடாது. அநியாயங்களினாலே, அக்கிரமங்களினாலே நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தின் காரியங்களிலே அதிகமாய் உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுகின்ற ஒரு ஓட்டம் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஓட்டமாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நமக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வு கிடைத்து விடாதோ என்று சொல்லி பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, எத்தனையோ பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறாயே, எத்தனையோ நேர்ச்சை கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறாயே. இந்த உலகத்தில் நீ பாத யாத்திரையாக போனாலும் சரி, அல்லது ஆடு மாடு கோழி என்று சொல்லி பல உயிர்களை நீ பலி கொடுத்தாலும் சரி, உன்னுடைய பாவத்திற்கு மீட்பு கிடைக்காது. நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது இயேசு கிறிஸ்து. அந்த வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவராலே அன்றி நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆசையாக இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து அண்டையவா, கல்வாரி சிலுவை அண்டையவா. உனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் இன்னும் இதோ சிந்திக்கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே உன்னை கழுவும்படியாக உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அந்த இரத்தத்திலே உன்னை கழுவும்படியாக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம் உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும், மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். இந்த உலகம் உன்னை நிச்சயமாக பரலோகத்தை நோக்கி கொண்டு செல்லாது. நீ பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ அந்த பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு, அந்த தேவ அன்பு பெரிய அன்பு. அந்த தேவ அன்பு இந்த உலக அன்பை விட மிக மிக மேலான அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. உலகத்தில் பல அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தேவ அன்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவ அன்புக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கிப்பார். இந்த தேவ அன்பு எனக்கு வேண்டும். எனக்காக, என் மீது வைத்த அந்த அன்புக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நான் பிழைக்கும்படி செய்தார், நான் விடுதலை பெறும்படி செய்தார், நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்தார். விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? உனக்காக இதோ நான் ஜெபிக்கப் போகிறேன். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியான ஒரு கிருபையை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மிகப்பெரிய அன்பு. அந்த தேவ அன்பை புரிந்து கொள்ள, அந்த தேவ அன்பை உணர்ந்து கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்தினாலே மரித்து போய் கிடந்த எங்களை பிழைக்கும்படி செய்வதற்காக உடைய ஒரே பேரான குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அது மட்டுமல்லாமல் பாவத்தின் கயிறுகளினாலே கட்டப்பட்டு கிடந்த எங்களை விடுதலையாக்கும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அது மட்டுமல்லாமல் உம்முடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாவம் செய்ததினாலே மரண சுவாசத்தை உடையவர்களாக மாறிப்போன பொழுது நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நீர் எங்கள் மீது வைத்த அன்பு என்னதென்று என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உண்மையாகவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் நீர் அன்பானவராகவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பிழைக்கும்படி கிருபை செய்யும், விடுதலை பெறும்படி கிருபை செய்யும், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகின்ற பாக்கியத்தை கொடும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பிழைத்திருக்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தொடர்ந்து உமக்குள்ளாக வளர்ந்து பெறுக கர்த்தர் உதவி செய்வராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பருட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும், இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.